பார்த்தீங்கன்னாக்கா, ரீசன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேர் குட் பி வெரி, வெரி சம் கைண்ட் ஆஃப் அ மைனர் ரீசன். மேபி நீங்க ஒரு கேஒய்சி உங்களுக்கு அப்ரூவ் ம். பண்ணாம இருந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. அண்ட் அவங்க கேட்டிருந்திருக்க நெசசரி இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த நெசசரி இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க குடுக்கலனாக்கா, தென் தேர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் ரிஜெக்டிங் யுவர் அப்ளிகேஷன்ஸ். யூ வில் நாட் கெட் அலாட்மெண்ட்ஸ். அந்த மாரி இருக்கும். இல்ல சில சமயத்தில நீங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருப்பீங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ண பணம் வந்து என்எஃப்ஓ அந்த ஏஎம்சிக்கு வந்து கரெக்ட்டான சமயத்தில போய் சேரலன்னு வச்சுக்கோங்களேன். ம். That is also one of the reason where your allotment, I mean, the units getting allotted will get certified. அந்த இடத்துல வந்து கிடைக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ செக்கு நீங்க குடுத்துருப்பீங்க. ம். செக் பாஸ் ஆகாம இருந்திருக்கலாம். வேரியஸ் சம் அதர் ரீசன்ஸ். அதனாலயும் உங்களுக்கு அலாட்மெண்ட் வரதுக்கு வாய்ப்புகள் தவறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அங்கேயும் வந்து. ஓகே சார். இப்ப என்எஃப்ஓட ஸ்டார்ட்டிங் பிரைஸ் என்ன சார்? என்எஃப்ஓட ஸ்டார்ட்டிங் பிரைஸ் இன்னைக்கு தேதியில வந்து ரூ. 10. என்எஃப்ஓ பொறுத்தவரைக்கும் எல்லாருக்குமே வந்து ரூ. 10ல தான் ஆரம்பிக்கும். அது ஒவ்வொரு பீரியட்ல வந்து ரூ. 10ங்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஏறிண்டே போயிட்டே இருக்கும். ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா 1995ல வந்து ஒரு ஃபண்ட் ஒண்ணு வந்தாங்க. அந்த ஃபண்டினுடைய என்ஏவி அன்னைக்கு வரைச்ச ரூ. 10. இன்னைக்கு அந்த ஃபண்டினுடைய என்ஏவி வந்து 36 வருஷம் ஆயிடுத்து. 36, 37 வருஷம் ஆகுது. இன்னைக்கு ரூ. 4000 இன்னைக்கு என்ஏவி. ஸோ ரூ. 10ல ஆரம்பிச்சு இன்னைக்கு அவ்வளோ தூரம் வரைக்கும் என்ஏவி வந்திருக்கு இன்னைக்கு வந்து.